ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் சிக்கன். எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் பட்டர் சிக்கன். இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி, நான் அதுக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ போன் இல்லாத சிக்கன் எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் 1 ஸ்பூன், 1/2 லெமன் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். உப்பு பிடிச்சி சிக்கன் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலில் கூட பண்ணலாம், ஆனால் நம்ம இன்றைக்கி ரிச்சான பட்டர் சிக்கன் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி பட்டர்லேயே பண்ண போகிறோம். எல்லா சிக்கனையுமே ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஒரு சைடாக நம்ம வேக வைக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 80% வரைக்கும் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம கிரேவி பண்ணதுக்கப்புறமும் இந்த சிக்கனை அந்த கிரேவியில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம மறுபடியும் பட்டர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இதில் ஏற்கனவே கொஞ்சம் மிச்சம் பட்டர் இருக்கிறனால அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதே பேன்லேயே நம்ம பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 2 பெரிய சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. பல்லாரி நல்லா அந்த கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ பல்லாரி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நீங்கள் 200 கிராம் சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தக்காளி ஒரு 250 கிராம் சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி தான் பல்லாரி 2 பெரிய சைஸ் பல்லாரி சேர்த்துருந்தோம். இப்போ 3 பெரிய சைஸ் அளவுக்கு நான் தக்காளி சேர்த்துருக்கேன்.